ஒரு சாணி போனோம்னா எல்லாரும் கேளுங்கண்ணா வெடியால 5 மணிகள் வந்து கூந்தல் நல்லா இறுக்கி கட்டின்னு ஒரு பொட்டு ஒன்று வச்சுக்கின்னு நேரம் நம்ம சன்னடமே சாணி வீட்டுக்கு முன்னே போயிட்டு ஏன்னா 5 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி மகாலட்சுமி இருப்பா அவளை வீட்டுக்கு முன்னே தெரியுமா வீட்டுக்கு முன்னே போய் மகாலட்சுமி வா மகாலட்சுமி வா மகாலட்சுமி வா அப்படி கூப்பிடும். ஆனா இப்ப வரையும் எங்க அக்கா சொல்லிவிடாது வாசல முன்னே நின்றுட்டு மகாலட்சுமி வா மகாலட்சுமி வா மகாலட்சுமி போனா எங்க கூட பிரிச்சு போட்டுவா கோலம் போட்டு ஒரு பிரிச்சு போட்டு நான் கோலம் போட எப்படி இருக்கும் பெரிய 5 மணிக்கு எழுந்து நான் தொழில் நைட்டி போட்டுக்கிட்டு அழகா கோலம் போட்டா அந்த காலை பிச்சுக்கிட்டு குஞ்சு கோலம் போட்டாங்கன்னா பாக்கிறதுக்கு எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. மாட்டை ஓடும் போது நின்று பார்த்துட்டு போவாங்க கோலத்தம்மா கோலம் 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 புள்ளிக்கோ ஏடா கூட பேசாதீங்க நான் ஏடா உடம்பு முடிச்சுவோ மாட்டை ஓட்டி போறது கட்டிட்டு வந்து நான் கோலம் போட்டு கோலத்தை சொல்லிடுமா நான் வெளியே போறது தெரியாத உள்ள போட்டு வரது என்ன மாதிரி கம்மியா ஒரே பொங்கலுக்கு கோலம் போட முடியாது பொங்கல் நீ தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலாம் தம்பா கொடுத்தாங்க அம்மா ஏய் பேணுவாரு சீப்புல டீசன்ட்ல கம்பியது தெரிஞ்ச இருப்பீங்க தெரியாத இருப்பீங்க ஆண்ட அனுபவிச்ச பொம்பளைங்க இருப்பீங்க ஏமா குழந்தைங்க நீங்களா கூட கோலம் எப்படி போறதுன்னு அக்கா பார்த்து தெரிஞ்சுக்கணும். வீடியோ எடுத்து வச்சுங்க 4 மணிக்கு மாயனார் வீட்டுக்கு போனா உதவும். நான் போட்டு காட்டுறேன் கோலம் பாருங்க. ஊர்ல கொசு தொல்லை அதிகமாக போச்சா ஊருக்குள்ள பீச்சிங் பவுடர் போடணும். பீச்சிங் பவுடர் என்ன மாதிரி கோலம் போட முடியாதுடா ஒரு பொம்பளை நீ மட்டும் தம்பிக்கு போறியா நியாயமா அவனுக்கு பேருக்கு தெரியலப்பா. ஆமா நீ ஒட்டடி பார்க்காது காலை நான் ஒயிட் வாஷ் பண்ணிடுறேன். ஒயிட் வாஷ் பண்ணி ஒயிட் வாஷ் பெருடா குஞ்சு பெருடா இதுயா பெருடா ஊராரம் புலியாரம் ரெண்டு பேர் பிடிங்க நல்லா பெருடா ஏடா பேருக்கு தான போறீங்க நான் தான் பேருங்க முன்னால என்ன பண்றீங்க குஞ்சு ஆவாது ஆவாது ஒரு நான் என்ன வெச்சிரோம் ஊரா யாங்க வேணுமா பெரிய பெருடா நான் புடி போச்சேன்னா என்ன பண்ணிட்டீங்கன்னா
அண்ணே வந்தவரை வாழ வைத்து சென்றமைக்கு நாட்டில் பசி பசி என்று வருஷம் அனைவரும் பகைவனானோ என்ன பண்ணலாம் இந்த கலையரசி நான் புசி புசி என்று அண்ணமிட்டால் இந்த பாவை அல்லவா என்னை இப்படி எல்லாம் சித்திரவதை செய்யணையா நாட்டுக்கு இளவரசி தானே இருக்குதோ இப்படி நாத்துறா தானே நாத்துறான்னு சொல்லாது ஒரு நாள் நான் அப்படி ஒரு நாள் சித்திரம் என் தாழ்த்தமே இல்லை என் இருக்கிறது உறவு என் நம்ப மட்டும்தான் எப்படி காதல் கை வச்சு பேசணும் அப்படி பேசலாம் சும்மா சொல்லலாமா இவனை கம்பெனியில போட்டேன்னு சொல்லி யாருமா அவன் பேசுறான் இல்லையா போட்ட வேஷம் ஆடிக்கும் இந்த அளவுக்கு மணி இவன் கட்டினாங்க ஆட்டப்பட்டுவாங்க அடிச்சுட்டாங்க புது வீட்டுல வெளியே வைக்கிறாங்க கடவுள் யாரா வந்து இவ்வளவு பச்சை தெரியும் எத்தனை போடி நீ சுத்தி போடலாம் என்ன சொல்லுமா சரியான மாறி தான் நீங்க என்ன சொல்ல மாட்டது ஆமா ஒன்ன மோட்டர் காயில் போய் 6 மாசம் ஆகும் என்ன கவனிங்க புது காய் கறி அந்த தண்ணி சொட்டுன்னு வந்துருமா தண்ணி சத்துன்னு வந்துருமா ஆமா என்ன மாட்டோம் சுகுணா மாட்டோம் வந்து உண்மையா பம்பு வச்சுக்கிறியாப்பா இருக்குது தயாரா இருக்குது கை பம்பு வச்சுக்கோங்க கை பம்பு எங்க போய் அடிச்சு நடுங்க ஒன்மாவா ஃப்ரீயா இருந்தாலும் ஏய் எறிடு அண்ணே உனக்கு இது தூரம் நீங்க தூரம் எனக்கு எப்படி போவட நடந்துட்டா ஏய் முடியாது நீ நிமிக்கு இல்ல பண்ணாத ஏன் நடக்க முடியல லைட்னால வைடா நான் ட்ரெயின் தண்ணி இங்க நடந்தது ஏதாவது மூச்சு விட்டு என்ன பண்ற ஏது பண்ற எனக்கு பாக்குற வேலை இவங்க 2 பேரும் எங்க டேய் கன்னி கோயிலுக்கு போ சாமி கும்பிட்டுருக்காங்கடா இந்த மாதிரி ஆட்டம் மடல் கிட்ட வச்சு கொடுத்தா என்னன்னு நினைக்கிறது வாயினால் தப்பு சொல்றா எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சு ஆயிடா அவன் கோபத்துக்கு கோல் சாப்பிட வேண்டி அது தெரியல கையை வைக்க வேணான்ட்டு குச்சி வைக்க வேணான்ட்டு தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு நான் வீட்டுக்கு போக மாட்டாடி நான் பண்றேன் எங்க அங்க போறேன் நீ வந்து நம்மோடு வந்து என்னை முந்தி எதவும் இருந்தேன் ஒரு நாள் சுமந்தே தொட்டி அவன் வரையே தொடர்ந்து தானா சொன்னேன் என்னை 10 மாதம் சுமந்து ஏங்க எவனோட போராடி பெற்றெடுத்த அம்மா தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு அந்த நிலை நான் நேரம் வேண்டுமா அப்பா என் தாய் இழுந்து என் தந்தை இழுந்து துப்பாவிட கொடுமையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அம்மா வேண்டாம் மகளை என்று ஆனந்தம் குறைப்பதற்கு தாய் இல்லை
கொண்டிருக்கிறேனே இந்த உலகத்தையாவது வெளிப்படுத்த வேண்டும் அம்மா. நான் கலங்கி நிற்கிறேன் அம்மா. எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு. என் சாமி நீ இருக்க கோவில் தேடி போனதில்லை. கையெடுத்து கும்பிடுறேன், உன்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்ல உயிர் பொழைச்சி வா அம்மா.
குளக்கரைக்கு சென்று 100 குடம் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று அள்ளி வைத்து விட்டார்கள். குளக்கரை வெகு தூரம் இருக்கிறது.